ஜனநாயகன் பட வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை வாரியம் சான்று வழங்காததை அடுத்து பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. படத்துக்கு உடனே தணிக்கை சான்று வழங்க கோரி உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு தடை விதித்த சூழலில் தணிக்கை வாரியம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்திருந்தார்கள். 2 நீதிபதிகள் அமர்வின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருந்தது உச்சநீதிமன்றம். மேலும் உயர்நீதிமன்றத்தையே அணுகலாம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறிய நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் பட வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாத இறுதியில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை சான்றிதழ் கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் முன்னதாக யுஏ சான்றிதழ் வழங்கலாம் என்று பரிந்துரை செய்த பிறகு மீண்டும் மறு ஆய்வு செய்ய தணிக்கை வாரியம் முடிவு செய்திருந்ததாக தகவல் வெளியானது. அதன் பிறகு பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் அணுகி முடிவு செய்யப்பட்ட சூழலில் தனி நீதிபதி PT ஆஷா இந்த வழக்கை விசாரித்து பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஆதரவாக தணிக்கை சான்றிதழ் வழங்கலாம், யுஏ சான்றிதழ் வழங்கலாம், மறு ஆய்வுக்கு தேவையில்லை என்று உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீட்டு செய்தது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற சூழலில் அவர்கள் தனி நீதிபதியின் உத்தரவை நிறுத்தி வைத்திருந்தார்கள். இடைக்காலமாக அதை நிறுத்தி வைத்த சூழலில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு காண முடிவு செய்தனர். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட சூழலில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முன்பு இந்த வழக்கு விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தணிக்கை வாரியம் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். படத்துக்கு உடனே தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு தடை விதித்திருந்தார்கள். தணிக்கை வாரியம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்திருந்தார்கள். 2 நீதிபதிகள் அமர்வின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கு விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்பொழுது ஜனநாயகன் பட வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாகவோ அல்லது தணிக்கை வாரியம் சார்பாகவோ என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருகிறது, விவரம் என்ன? நிச்சயமாக ஜனநாயகன் வழக்கு என்பது தற்போது இறுதிக்கட்ட விசாரணைக்காக இன்று தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இரு தரப்பிலும் அரை மணி நேரம் வாதிடுவதாக அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். தங்கள் தரப்பு விவகாரத்தை விரிவாக தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள். மத்திய அரசின் தணிக்கை வாரியம் சார்பில் ASG எனப்படும் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் தான் இந்த வாதத்தை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகிறார். ஏற்கனவே இந்த ஜனநாயகன் படத்திற்கு இதற்காக முதற்கட்டமாக மறு ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்டது. அது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு என்னென்ன காரணத்திற்காக எல்லாம் இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது என்பது குறித்து ஒரு விரிவான தகவலை தொடர்ந்து வாதங்களாக முன்வைத்து வருகிறார். அதே நேரத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்தும் இந்த படத்திற்கு ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர் 5 பேர் கொண்ட உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் ஆதரவு தெரிவித்த பிறகு, அதாவது சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்து ஒரு புகாரை மட்டும் அடிப்படையாக கொண்டு விதிகளை மீறி அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்தி மத்திய அரசு தணிக்கை வாரியம் எங்களுக்கு சான்றிதழ் வழங்காமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஏற்கனவே தனி நீதிபதி இந்த உத்தரவை தொடர்பாக பிறப்பிக்கும் பொழுது சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோதுதான் தொடர்ந்து தீவிரமாக இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. அதாவது தனி நீதிபதியின் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றது. அந்த அடிப்படையில் தற்போது மீண்டும் விசாரணை நடைபெற்று வரும் பொழுது ஜனவரி 5ஆம் தேதி மறு ஆய்வுக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்தோம். அதை எதிர்த்து அவர்கள் வழக்கு தொடரவில்லை. வெறும் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக
மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது தொடர்பாக அவர்கள் வழக்கு தொடர்ந்தால் மட்டுமே அது தொடர்பாக அந்த உத்தரவை தனி நீதிபதி பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு வாதத்தை மீண்டும் மத்திய அரசு வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் முன்வைக்கிறார். அது மட்டுமல்லாது தனி நீதிபதி முன்பு வழக்கு வந்தபோது இதை ஏற்கனவே நாங்கள் தெளிவாக தெரிவித்திருந்தோம். இது கேட்கப்பட்ட கோரிக்கை அல்ல, அவர்கள் கேட்டது வெறும் சான்றிதழ் தான். சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டது, ஆனால் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது தொடர்பாக நாங்கள் தனி நீதிபதி முன்பு தெரிவித்தோம் என்று வாதத்தை முன்வைக்கிறார். அது மட்டுமல்லாது 6ஆம் தேதி சான்று கோரி பட நிறுவனம் வழக்கு என்பது உடனடியாக தாக்கல் செய்திருக்கிறது. ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகுதான் வழக்கு என்பது தொடர முடியும். அதற்கு முன்பாகவே மறு ஆய்வு செய்வதற்குண்டான நடவடிக்கை என்பது கொண்டிருக்கும் பொழுதே இவர்கள் வழக்கு என்பது எவ்வாறு தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு வாதத்தை மத்திய அரசு தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஏற்கனவே தனி நீதிபதி முன்பு வாதம் வைக்கப்பட்டது தொடர்பாகவும் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு முதற்கட்ட விசாரணையின் போது என்னென்ன முக்கிய வாதங்கள் வைத்தார்களோ அதையே மீண்டும் மத்திய அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்திற்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை, நாங்கள் தொடர்ந்து இந்த வாதங்களை முன்வைக்கிறோம். அது மறு ஆய்வு என்பது செய்யப்பட வேண்டும். நாங்கள் இது தொடர்பான எவ்வளவு கட்டுகள் செய்யப்பட வேண்டுமோ அது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்திருந்தோம். அது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும், மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்ற அடிப்படையிலே மத்திய அரசு தரப்பிலிருந்து வாதம் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. தனி நீதிபதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்க நாங்கள் அவகாசம் கேட்டோம். ஆனால் அவகாசம் கொடுக்கப்படாமலேயே எங்களது விசாரணை, அதாவது வாதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தனி நீதிபதி தன்னிச்சையாக இது போன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது தணிக்கை வாரியம் மறு ஆய்வு செய்யப்பட்டதற்கு பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவது தொடர்பாகவும் மேலும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் பிறப்பித்திருக்கிறார். ஆனால் எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கொடுத்திருந்தால் ஒரு விரிவான பதிலை நாங்கள் இந்த நீதிமன்றத்தின் முன்பு இந்த வழக்கில் தாக்கல் செய்திருப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது கடந்த 6ஆம் தேதி இந்த வழக்கு தொடரும் போதே இந்த படம் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப முடிவு என்பது பட நிறுவனத்திற்கு தெரியும். ஏற்கனவே இந்த முடிவு தெரிந்த பிறகேதான் பட தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த மறு ஆய்வு பற்றி சொல்லாமல் சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் என்று வாதங்களை முன்வைக்கிறார். மேலும் ஜனவரி 7ஆம் தேதி வழக்கில் வாதங்கள் முடிந்து ஜனவரி 9ஆம் தேதி உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடனேயே மேல்முறையீடு செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த மத்திய அரசு தரப்பில் இருந்து வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து மத்திய அரசின் ARL சுந்தரேசன் நீதிபதிகள் முன்பு வாதங்களை முடிக்கிறார். இவர் கொடுத்த வாதங்களை அடிப்படையாக வைத்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதம் முன்வைக்க இருக்கின்றனர். கிருஷ்ணா, இப்ப பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வைக்கப்படக்கூடிய கோரிக்கை என்ன? அவங்க மறு ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா, இல்லைன்னா உடனடியா தங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வேணும் என்று கோரிக்கை விடுக்கிறார்களா? அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? முதற்கட்டமாக தனி நீதிபதி முன்பு வழக்கு தொடரும் பொழுதே தங்களுக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மனுவாக தாக்கல் செய்திருந்தார்கள். ஏற்கனவே 5 பேர் கொண்ட குழுவில் 4 பெரும்பாலான உறுப்பினர்கள் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு உறுப்பினர் புகார் அளித்ததன் அடிப்படையில் இதை எப்படி நீங்கள் சான்றிதழ் வழங்குவதை தடுக்க முடியும்? இது ஏற்கனவே கர்நாடக நீதிமன்ற உத்தரவை எல்லாம் மேற்கோள் காட்டி இதை அதிகாரத்தை மீறி தணிக்கை வாரியம் செயல்படுகிறது, எங்களுக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 500 கோடி ரூபாய் அளவிற்கான பட்ஜெட்டில் இந்த படம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மட்டுமில்லாது தேதியும் அதாவது பொங்கல் அன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென இவர்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் உள்நோக்கம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அவர்கள் தரப்பு வாதத்தை ஏற்றுதான் தனி நீதிபதி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக UA சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும், மறு ஆய்வு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அவசரமாக மேல்முறையீடு என்பது மத்திய அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு அதன் மத்திய அரசு வழக்கறிஞர் தலைமை நீதிபதி முன்பு இந்த மேல்முறையீட்டு வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை என்பது தற்போது
நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து மத்திய அரசு வழக்கறிஞர்கள் என்ன வாதம் முன்வைக்கிறாரோ அதற்கு பதிலளிக்கும் வகையில் வாதங்களை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமே அரை மணி நேரம் வாதம் என்பது முன்வைக்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக மத்திய அரசு வழக்கறிஞர் AR சுந்தரேசனுக்கு வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டு அவர் தனது வாதத்தை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகிறார். கிருஷ்ணா, இப்போ ஒருவேளை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? பொதுவாக மறு ஆய்வுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அதற்குண்டான உறுப்பினர்கள் என்பது தனியாக 5 பேர் என்பது அதில் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். ஏற்கனவே இருந்த 5 பேர் அதில் இருக்கிறது வாய்ப்பில்லை என்ற அடிப்படையிலேயே தணிக்கை வாரியம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறைந்தபட்சம் 20 நாட்களாவது இந்த வாரியம், அதாவது தணிக்கை குழு என்பது 2வது தணிக்கை குழு ரிவிசிங் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு அதன் பின்பு ஆய்வுக்குட்படுத்தப்படும் என்பதுதான் நடைமுறை என்று மத்திய தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து தணிக்கை வாரியம் தெரிவித்தது, நாங்கள் படம் பார்த்து 14 காட்சிகளை ஏற்கனவே கட் செய்ய சொல்லி இருக்கிறோம். ஆனால் அது இறுதி முடிவல்ல. மீண்டும் ரிவைசிங் கமிட்டி எனப்படும், மீண்டும் தணிக்கை குழுக்கு ஆய்வு செய்யும் போது மாற்றங்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் வாதங்களை முன்வைக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்கேற்றவாறு மத்திய தணிக்கை வாரியம் தங்களது ஆய்வை மேற்கொண்டு சான்றிதழ் வழங்கும் என AR சுந்தரேசன் மத்திய அரசு வழக்கறிஞர் நீதிபதிகள் முன்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார். இப்ப தணிக்கை வாரியம் சார்பில் என்ன மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது? நிச்சயமாக முதற்கட்டத்திலிருந்தே நாங்கள் விதிகளை பின்பற்றி வருகிறோம். ஒரு படம் தணிக்கைக்கு வரும் பொழுது 5 பேர் கொண்ட உறுப்பினர்கள் அதை நாங்கள் ஆய்வு செய்து அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கிறது, அதை எந்தெந்த சீன்கள், எந்தெந்த அதாவது டயலாக்குகள் உள்ளிட்டவற்றை, வசனங்களை கட் செய்ய வேண்டும், மியூட் செய்ய வேண்டும் உள்ளிட்டவற்றெல்லாம் ஆய்வு செய்து அது தொடர்பாக படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிப்போம். அந்த அடிப்படையில் தான் பின்பற்றி 14 காட்சிகளை நாங்கள் நீக்குவது தொடர்பாகவும் மியூட் செய்வது தொடர்பாகவும் பல்வேறு கட்ட விதமாக நாங்கள் படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த உறுப்பினர்களில் ஒருவர் இது மத சார்பு தொடர்பாகவும் அதே நேரத்தில் மத்திய, அதாவது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சின்னங்கள் தொடர்பாக நிபுணத்துவம் பெற்ற ஒருவரிடம் ஆலோசனை பெறாமலேயே இதில் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாகவும் ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்து புகார் தெரிவித்திருந்தார். ஒரு உறுப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த தணிக்கை குழுவின் தலைவர் தனக்குண்டான அதிகாரத்தில் இது மறு ஆய்வுக்கு நாங்கள் உட்படுத்தினோம், இது நாங்கள் விதிகளை பின்பற்றி செய்யக்கூடிய விஷயம்தான் என்றுதான் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தெரிவித்தது போன்று எந்தவித உள்நோக்கமும் எங்களுக்கு இல்லை. தொடர்ந்து இருக்கின்ற நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆனால் படத்தயாரிப்பு நிறுவனம் அவசரப்பட்டு ஒரு சான்றிதழ் பெறுவதற்கு முன்பாகவே படம் வெளியிடும் தேதியை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அது எங்களுக்கு அதை நாங்கள் கருத்தில் கொள்ள முடியாது. சான்றிதழ் வழங்குவதற்கான ஒரு நடைமுறை என்பது பின்பற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பின்பற்றப்பட்டு தற்போது தணிக்கை குழு வாரியத்தின் தலைவர் மறு ஆய்வுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த அடிப்படையில் அந்த சான்றிதழ் என்பது பெறப்பட்ட பிறகுதான் படத்தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடரப்பட வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாகவே இவர்கள் வழக்கு தொடர்ந்து விட்டார்கள். ஆனால் சான்றிதழ் கொடுக்க UA சான்றிதழ் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்று முடிவு என்பது எடுக்கப்பட்டாலும் அது மறு ஆய்வுக்கு உட்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை சென்றுவிட்ட காரணத்தினால் அதை எதிர்த்துதான் அவர்கள் வழக்கு தொடர முடியுமே தவிர ஏற்கனவே வழங்கப்பட்டது தொடர்பாகவும் அது உடனடியாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வழக்கை தொடர முடியாது என்ற வாதங்களைத்தான் மத்திய அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மறு ஆய்வு செய்ய இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கை தான் மத்திய அரசு தணிக்கை வாரியின் முடிவாக இருக்கிறது. அதை எதிர்த்து அவர்கள் வழக்கு தொடரவில்லை. அவ்வாறு எதிர்த்து தொடராத பட்சத்தில் தனி நீதிபதி அதற்கு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, அதிகாரமும் இல்லை என்ற வாதத்தை தான் மத்திய அரசு தரப்பிலிருந்து வாதங்களாக தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. தலா அரை மணி நேரம் வாதங்களை முன்வைக்க போவதாக இரு தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைய தினமே தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இறுதிக்கட்ட விசாரணை என்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 2 பேரும் அரை மணி நேரத்திற்கு முழுமையாக தங்கள் வாதத்தை முன்வைக்கவும் அதற்குண்டதான ஆவணங்களுடன் தற்போது வாதாடி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இறுதி முடிவு எடுக்கப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் தான் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14 காட்சிகளை நீக்க வேண்டும் எனவும் அதன் பின்பு படத்தை மீண்டும் பார்த்து முடிவெடுக்கப்படும் என்ற அடிப்படையிலேயே மத்திய அரசு தணிக்கை வாரியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சென்சார் சான்று வழங்க கோரினார்கள் என்றும்
அவர்கள் கோரினார்கள். ஆனால் மறு ஆய்வு செய்யப்பட்ட பிறகே நாங்கள் இந்த சான்றிதழ் வழங்கப்பட முடியும். நீங்கள் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதற்காகவே அந்த சான்றிதழை உடனடியாக வழங்க முடியாது. குறிப்பாக புகார் அளித்ததற்கு தொடர்பான விவரத்தையும் அந்த படத்தில் ஆய்வு செய்து அதற்குண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.